நான்காவதாக நாம் வாசிக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகளிலே மத்தேயு 27:46 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம் சொல்கிறது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்பொழுது ஆண்டவர் பிதாவை நோக்கி சொல்கிறார், பிதாவே நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? அப்பொழுது கூட பிதாவை குறித்து அவர் தன்னுடைய வார்த்தையிலே தவறாக பேசவில்லை. அவர் சொல்லுகிறார், பிதாவே நான் இவ்வளோ வேலைகளை செய்து முடித்தேனே, நீர் சொன்ன வேலையெல்லாம் ஏன் நீர் என்னை கைவிட்டீர் பிதாவே என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். 4வது வார்த்தையிலே பிதாவை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவருடைய வார்த்தை எவ்வளோ கவனமான வார்த்தையாக இருக்கிறது பாருங்க. பிதாவை குறித்து தவறாக ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் திட்டி பேசவில்லை. நீங்களோ நானும் நம்முடைய வார்த்தையில் எப்படி கவனமாக இருக்கிறோமா என்று சொல்லி இயேசுவினுடைய வார்த்தையை ஒப்பிடும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தவறாகவே இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் இயேசுவை போல நாம் வார்த்தைகளை பேச வேண்டும். 5வது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 19:28 வாசிங்களேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக தாகமாக இருக்கிறேன் என்றார். பாருங்க, அப்பொழுது கூட இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும் வேத வசனம் எல்லாம் சரியாக தான் முடித்து விட்டார் என்பதை காட்டுவதற்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தை அவர் தன்னோடு கூட வைத்து கொண்டிருந்தபடியினாலே அங்கே கூட தாகத்தில் கூட முறுமுறுக்காமல் தாகமாக இருக்கிறேன் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று முன்னாலே சொன்னார். பின்னால் சொல்கிறார், பிதாவே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை ஜனங்களுக்கும் பிதாவுக்கும் தெரிவிக்கிறார் தன்னுடைய வார்த்தையில். அங்கே கூட அவர் என்ன பண்ணலை, ஒரு குற்றமான பாவத்தை செய்யாதபடிக்கு கவனமாக தன்னுடைய வார்த்தையை கையாளுகிறார். அவருடைய சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளிலே மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ பாடுகள் மத்தியில் கூட அவர் பேசுகிறதிலே கவனத்தை காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பேச்சு கவனமாக